Hello students, welcome to Hiba Max. In the video, நம்ம 10th standard Maxல 85 plus mark எடுக்கிறது எப்படி 35 plus mark எடுக்கிறது எப்படி இது ரெண்டுமே ரெண்டு லிமிட்ஸ் 35 plus வந்து பாஸ் ஆகணும் 85 plus எடுத்துட்டீங்கன்னா 90 above போடுவீங்க இல்லையா 90 above மார்க் எய்ம் பண்ணலாம் ஸோ இது ரெண்டுமே ரெண்டு லிமிட் இதுக்கு நடுவில் வந்து யார் வேணால் எவ்வளோ மார்க் வேணால் வாங்கலாம் இந்த ரெண்டு விஷயத்த கிடக்கணும் ஒரு சிலவங்க ஃபெயில் ஆகிட்டு இருக்கேன் நான் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறது கஷ்டம் ஒரு சிலவங்க நான் ஆவரேஜாக இருக்கேன் நான் வந்து டாப்பர் ஆகணும் அப்படின்றது ஸோ இது ரெண்டுமே ரெண்டு முக்கியமான விஷயம் அது இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க ப்ளஸ் சென்டம் எடுக்கிறதுக்கான டிப்ஸ் இதில் இருக்குது ப்ளஸ் லாஸ்ட் இயர் கொஷின் பேப்பர் ஒன்றும் நம்ம வந்து அனலைஸ் பண்ண போகிறோம் ஸோ அதை பார்க்கும்போது உங்களுக்கே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் உங்களால் எவ்வளோ மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியுன்றது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கான விஷயம்லாம் இதில் இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து மார்க் அலாட்மெண்ட்ஸ் பார்த்துடலாம் இதில் வந்து 35 ப்ளஸ் மார்க் எடுக்கிறது எப்படி அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஹவு டு கெட் 35 ப்ளஸ் மார்க்னா இருக்கும் அதே மாதிரி 75 ப்ளஸ் மார்க் கொடுத்துருக்கோம் 80 ப்ளஸ் எல்லாத்தோட வீடியோ லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் சரிங்களா ஸோ அதையும் நீங்கள் போய் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லைனா வாட்ஸ்அப் சேனலில் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு தெரியல அதில் ஜாயின் பண்ணிங்கன்னா அதில் நான் வந்து இன்றைக்கி வந்து எல்லா வீடியோஸோட லிங்க்கும் நான் போட்டு வைக்கிறேன் சரிங்களா 35 ப்ளஸ் 50 ப்ளஸ் 80 ப்ளஸ் இது எல்லாத்தோட வீடியோஸும் அதில் இருக்கும் அதை போய் பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் ஸோ அதில் போய் ஜாயின் ஆகுங்க உங்களுக்கு அங்கேயும் நான் இந்த வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் லெசன் பாருங்கள் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷனில் 1 மார்க் வந்து 2 வரும் 2 மார்க் வந்து 2 வரும் அண்ட் 5 மார்க் 2 இப்போ டோட்டலாக பார்த்தோன்னா 16 மார்க் அண்ட் இது எப்படின்னா நான் வெறும் செலக்டடான கொஷின்ஸ் மட்டும் படிப்பேன் ரிப்பீட்டட் கொஷின்ஸ் மட்டும் படிப்பேன் கொஷின் பேப்பரோட கொஷின்ஸ் மட்டும் படிப்பேன் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் மட்டும் நான் கோ த்ரூ பண்ணுவேன் அப்படி பண்ணும்போதும் எனக்கு வந்து இந்த 16 மார்க் வரணும்னா கண்டிப்பாக வராது சரிங்களா ஒரு லெசனில் இருக்கிற எல்லா 5 மார்க்கு எல்லா 2 மார்க் அட்லீஸ்ட் புக் பேக் இதெல்லாம் பார்த்தா தான் இந்த 16 மார்க்குன்னு கன்ஃபார்மாக சொல்ல முடியும் அதுலேயும் நான் சாய்ஸ் வச்சு படிப்பேன்னா முடியாது அடுத்து செகண்ட் லெசனில் பாருங்கள் 1 மார்க் 2 2 மார்க் 2 5 மார்க் 2 அதுலேயும் 16 மார்க் நீங்கள் எடுக்க முடியும் அண்ட் இதோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் ஆல்ரெடி நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் நிறைய என்னென்ன மாடல் வரும் செகண்ட் சாப்டரில் அப்படின்ட்டு இப்போ லாஸ்ட் இயர் நம்மளை ஃபாலோ பண்ணவங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் பாருங்கள் அந்த வீடியோஸ் கீழே எவ்வளோ பேர் 90 ப்ளஸ் மார்க்கு 97 ப்ளஸ் இதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பூஸ்ட் கிடைக்கும் ஓகே நம்மளும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அல்ஜிப்ராவை பொறுத்த வரைக்கும் 1 மார்க் 2 வரும் 2 மார்க் 2 5 மார்க் வந்து 3 கேட்கலாம் சரிங்களா அதிகபட்சம் 3 எனக்கு தெரிஞ்ச இது வரைக்கும் 3 கொஷின்ஸ் வந்துட்டுருக்கு ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு 3 லெசன்ஸ் மட்டும் எடுத்து பாருங்கள் 2 5 மார்க்கு 2 மொத்தம் 4 5 மார்க்கு 7 5 மார்க்கு 35 மார்க்கு நீங்கள் இந்த 3 லெசனை தரவு பண்ணாலே போதும் புரியுதுங்களா உங்களால் 8 லெசனை படிக்க வேண்டாம் நீங்கள் வந்து 8 லெசன் படிக்காமல் ஃபஸ்ட்டு 3 லெசன் படிங்க ஃபஸ்ட்டு 3 லெசன் படித்தா 35 மார்க் கிடைச்சிடும் 5 மார்க் அப்படியே கிடைக்கும் இது கூட நீங்கள் கிராஃப் ஜியாமெட்ரியில் சும்மா ஏதாவது எழுதி வச்சா கூட 50 ப்ளஸ் மார்க் கிடைக்கும் நீங்கள் இந்த 3 லெசனை தரவு பண்ணால் சரிங்களா சரி தரவு பண்ணல நான் வந்து ஓரளவுக்கு படிச்சிருக்கேனாலுமே உங்களால் இதில் ஒரு 5 மார்க் இதில் ஒரு 5 மார்க் இதில் மேட்ரிக்ஸில் 1 நார்மலில் 1 அப்படி பார்த்தா 5 5 மார்க்கு 20 மார்க் கிடைக்கும் 2 மார்க்ஸ் 1 1 1 எடுத்தாலும் 6 மார்க் கிடைக்கும் அண்ட் 1 வேர்ட்ஸில் வந்து ஒரு 6 மார்க் கிடைக்கும்னு வைங்களேன் 32 மார்க்ஸ் இந்த 3 லெசனை முதல்ல தரவு பண்ணுங்கள் நீங்கள் பாஸ் ஆக மாட்டேன்ற மைண்ட் செட்டை முதல்ல எடுத்துருங்க அதை உடைச்சிருங்க அது வேண்டாம் நீங்கள் வந்து பாஸ் ஆக மாட்டீங்க அப்படின்ட்டு ஒரு கான்செப்டே கிடையாது 9th 10th வந்து ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு 3 சாப்டர்ஸ் தரவு பண்ணாலே இவ்வளோ மார்க் கிடைக்கும்னு சொல்லிட்டேன் அடுத்தது வாங்க 4th சாப்டரில் 2 1 மார்க்ஸ் 2 மார்க்ஸில் 1 வரும் அண்ட் 5 மார்க்கில் 1 2 மார்க் ரொம்ப செலக்டடாக தான் இருக்குது ஒரு 15 கொஷின் தான் இருக்குது அது ஈஸியாக நீங்கள் படிச்சிடலாம் தியரம் மட்டும் படிங்க வந்துடும் புரியுதுங்களா ஸோ இதில் 5 மார்க் 1 2 மார்க் 1 மொத்தம் ஸோ டோட்டலாக 9 மார்க் வரும் இதோட ஜியாமெட்ரி ஒரு 8 மார்க் இருக்குது ஸோ இதை ரெண்டும் ஆட் பண்ணிங்கன்னா 17 மார்க் ஸோ 4 லெசன் வரைக்கும் பார்த்தாலே உங்களால் 50 மார்க் கிட்டக்க எடுத்துட முடியும் அடுத்து குவார்டினேட் ஜியாமெட்ரி வாங்க 2 5 மார்க் குவாட்ரேட் ஜியாமெட்ரியில் 5.3 5.4லேருந்து ஒரு 5 மார்க் வரலாம் 5.1 and 2லேருந்து ஒன்று வரலாம் 2 மார்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஈஸியான 2 மார்க்ஸாக தான் இருக்கும் நீங்கள் கவலையே பட வேண்டாம் அப்போ இதில் ஒரு 10 + 4 எவ்வளோ 14 மார்க் இதில் கிடைக்கும் அடுத்து ட்ரிக்னாமெட்ரி கஷ்டமாக இருக்குது எனக்கு அப்படின்னா ஸ்கிப் பண்ணுறவங்க ஸ்கிப் பண்ணிவிடுங்க நான் வேணான்னு சொல்லவே மாட்டேன் ஏன்னா அதில் 7 மார்க் தான் வரும் ஒரு 5 மார்க் ஒரு 2 மார்க் தான் வரும் அதுக்கு நீங்கள் 6.2 6.3 6.1லேருந்துலாம் கேட்டுட்டாங்கன்னா ரிப்பீட்டட் கொஷின் பார்த்துருந்தீங்கன்னா ஓகே அதில் வந்து அட்டென்ட் பண்ணிடலாம் அப்படி இல்லைன்னா கஷ்டமாக இருக்குன்னா அதை ஸ்கிப் பண்ணுங்கள் அப்படி இல்லை கஷ்டமாலாம் இல்லை நான் படிச்சிருவேன்னா தாராளமாக அதையும் படிக்கலாம் சரிங்களா ஏன் நான் இதை ஸ்கிப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன்னா லாஸ்ட்டில் நான் சொல்கிறேன் அந்த விஷயத்த
இப்போ மென்சுரேஷன் பாருங்க, 2 1 மார்க்கு, 2 2 மார்க்கு, 2 5 மார்க். எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் லெசன்லாம் இருந்ததோ அதே மாதிரி. ஸோ டோட்டலாக இதுலேயும் ஒரு 16 மார்க் எடுத்துடலாம். அப்போ இங்கே 80+ வந்துருச்சு நமக்கு. கரெக்டா? இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டியில் 2 5 மார்க், ஒன்று ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேருந்து ஒன்று ப்ராபபிலிட்டிலேருந்து. ஸ்டாட்டிஸ்டிக்கை ஸ்கிப் பண்ணுங்க. இப்போ ப்ராபபிலிட்டியில் வந்து ஒரு 5 மார்க் நீங்கள் அட்டென்ட் பண்ணலாம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸை ஸ்கிப் பண்ணுங்க, பிரச்சனையே இல்லை. ஏன்னா அதில் சின்னதாக மார்க் பண்ணாலும் நமக்கு தப்பு வந்துடும். ஒருவேளை நீ வேறு வழியே இல்லை, ஒரு 5 மார்க் அட்டென்ட் பண்ணி தான் ஆகணும், அது ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் தெரியும்னா அட்டென்ட் பண்ணுங்க. கரெக்டாக எழுதிங்கன்னா வெல் அண்ட் குட். 2 மார்க்ஸ். அப்போ இதில் ஒரு 4 மார்க்கு, இதில் ஒரு 5 மார்க்கு, 9 10 11 மார்க்ஸ். ஸோ சென்டம் எடுக்கலாம். படி ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஒரு மார்க் எடுக்க முடியும். சரி, இதை எப்படி ஃபாலோ பண்ணுறது? இது எல்லாம் சொல்லிட்டீங்க, இவ்வளோ மார்க் வரும், எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா முக்கியமான லெசன்ஸ் என்னென்னு பார்த்துடுங்க. ஃபர்ஸ்ட் லெசன் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஒன், செகண்ட் லெசன், தேர்ட் லெசன், தென் your fifth lesson 7 and 8. ஃபோர்த் லெசனில் வந்து தியரம்ஸ். அவ்வளோதான். புரியுதுங்களா ஏன் இது சொல்கிறேன்ட்டு? ஸ்மார்ட்டாக படிக்கணும், ஹார்ட் ஒர்க்கும் இருக்கணும், ஸ்மார்ட் ஒர்க்கும் இருக்கணும். ரெண்டும் கலந்தால் தான் இப்போ ஜெயிக்க முடியும். நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுற மொத்த லெசனையும் போட்டு நான் வந்து மண்டேல ஏற்றுனேன்னா தட் இஸ் நாட் பாசிபிள். சரிங்களா? அதுக்கான டைமும் நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ ஸ்மார்ட்டாகவும் ஒர்க் பண்ணும் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எப்போவுமே என்ன பண்ணணும், 1 2 3 நான் இங்கே கீழே எழுதுகிறேன், அப்படி நோட் பண்ணுங்கள். 1 2 3 5 7 8 இந்த 6 லெசனை நீங்கள் படிச்சிடணும். நான் வந்து 2 லெசனே உங்களுக்கு வந்து கொடுத்துட்றேன் பாருங்கள், வேணான்ட்டு. 4 and 6 ரொம்ப கஷ்டப்படுறாங்க பசங்க. பேரண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தெரியும். சரிங்களா? இந்த 2 லெசன் கஷ்டப்படுறாங்கன்னா விட்டுருங்க, பிரச்சனையே இல்லை. இந்த 6 லெசன் படிக்க வைங்க போதும். இந்த 6 லெசனில் உங்களால் 2 4 7 8 9 10 11 12 5 மார்க் வந்துடும். இந்த 6 லெசன்லேருந்து 12 இல்லை 11 கூட வைங்க. இப்போது அல்ஜிப்ராலேருந்து 2 5 மார்க்னே வச்சுப்போம். 11 இந்த 11 5 மார்க் தெரிஞ்சதுலேருந்து நம்மளால் வந்து ஒரு 7 5 மார்க் அட்டன் பண்ண முடியாதா? கண்டிப்பாக முடியும். கரெக்டுங்களா? ஸோ அதனால தான் சொல்கிறேன். அதுவும் 4th சாப்டரில் நான் தியரம்ஸ் வந்து ஆல்ரெடி நிறைய வாட்டி பார்க்க சொல்லிட்டேன். 3 தியரம் வருது, ஒன்று வந்துடும். நீங்கள் வந்து தைரியமாக அதை படிக்கலாம். புரியுதுங்களா? இந்த 6 லெசனை தரவு பண்ணிங்கன்னா 85+ கண்டிப்பாக எடுக்க முடியும். அண்ட் அதுலேயுமே இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே நான் ஸ்டடி பிளானில் கொடுத்துட்டேன். ஸ்டடி பிளான் வந்து நிறைய பேர் வந்து கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க, பட் நான் ஸ்டடி பிளானில் எல்லா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் அன்னைக்கு கொடுத்துட்டேன். நீங்கள் வந்து ஸ்டடி பிளான் எல்லாம் கவனிச்சிங்கன்னா தெரியும். இது முடிங்க, இதுலேருந்து வரும் அப்படின்னா அது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். புரியுதுங்களா? அதே மாதிரி ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்ஸும் ஒரு சில வீடியோஸில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே ஒரு பிளேலிஸ்ட்டில் இருக்குது. 10th ஸ்டாண்டர்டோட ஸ்டடி பிளான்ன்ற ஒரு பிளேலிஸ்ட், அதோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு இந்த வருஷம் ஆரம்பித்ததுலேருந்து கொடுத்த ஸ்டடி பிளான்ஸ்னால் என்ன, அதில் எல்லாமே ரிப்பீட்டட் கொஷின்ஸ் தான் இருக்கும். அந்த கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு ஒரு வாட்டி நீங்கள் செக் பண்ணாலே போதும். சரிங்களா? அண்ட் முக்கியமான விஷயம் ஒன் வேர்ட்ஸ் மொத்தம் 14 ஒன் வேர்ட்ஸில் 12 வந்து புக் பேக் தான் வரும், 2 தான் புக்கின். அந்த 2 புக்கினும் ப்ராக்ரஸ் செக்கும் திங்கிங் கார்னர்லேருந்து வரும். அதை நீங்கள் கொஞ்சம் அந்த கொஷின்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கனாலே உங்களால் அட்டென்ட் பண்ண முடியும். அப்படி தான் கேட்பாங்க. கவர்மெண்ட் கண்டிப்பாக கஷ்டமாக கேட்கவே மாட்டாங்க நமக்கு. சரிங்களா? ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 12 மார்க் ஃப்ரம் ஒன் வேர்ட்ஸ். சரிங்களா? 7 5 மார்க் 35. கிராஃப் ஜியாமெட்ரி கண்டிப்பாக எல்லா சம்முமே பார்த்துருக்கணும். 8 + 8 16. நம்ம ஏதாவது அங்கே இங்கே தப்பு பண்ணால் நம்ம ஒரு 14 மார்க் எடுத்துக்கிட்டாலும் 2 மார்க் 10 2 மார்க்ஸ் 10 2 மார்க்ஸ் பாருங்கள். ஃபர்ஸ்ட் லெசனில் 2, செகண்ட் லெசனில் 2, தேர்ட் லெசனில் 2, இதுலேயே 6, இதில் ஒன்று 7 8 9 10. ட்ரிக்னாமெட்ரியை விட்டுருங்க. ப்ராபபிலிட்டியில் ஒன்று வந்துச்சுன்னா இங்கே 10 வந்துடும், இல்லை மென்சுரேஷனில் வந்துடலாம். புரியுதுங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்சு 9 2 மார்க்ஸ் ஈஸியாக அட்டென்ட் பண்ணலாம். கம்பல்சரி இல்லாமல் சொல்கிறேன். கம்பல்சரி அட்டென்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணும் இல்லையா? ஸோ அந்த கம்பல்சரியை விட்டுட்டா பேலன்ஸ் 9 18ல் நமக்கு ஒரு 15 மார்க் இருந்தாலுமே பாருங்கள், 35 40 50 60 70 76 மார்க்கு. 76 மார்க் வந்து அசால்ட்டாக நீங்கள் அட்டென்ட் பண்ணிடலாம். புரியுதுங்களா? அதுக்கு கீழே வந்து போகணுமானா கண்டிப்பாக கிடையாது. அது கீழே வந்து நான் இதுவுமே உங்களுக்கு இதெல்லாம் கம்மி பண்ணிட்டு தான் நான் வந்து எழுதியிருக்கேன். அப்ராக்சிமேட்டாக தான் எழுதியிருக்கேன் நான். இதுவே நீங்கள் எக்ஸாக்டாக நீங்கள் சால்வ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் முடியும். சரிங்களா? இப்போ கொஷின் பேப்பர் பேட்டர்ன் மட்டும் நான் ஒரு வாட்டி காமிச்சிடுறேன். 1 மார்க்ஸ் வந்து மொத்தம் 14 வரும். சரிங்களா? நான் அது மட்டும் என்னன்னு காமிச்சிடுறேன். இங்கே பாருங்கள், 10th ஸ்டாண்டர்டோட ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் இது. மொத்தம் 14 1 மார்க்ஸ். ஸோ 14 1 மார்க்ஸ். அதுக்கப்புறம் 10 2 மார்க்ஸ்.
10 2 மார்க்ஸ்னா 20 மார்க். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெசன்லேருந்து 2 வந்திருக்கு, செகண்ட் லெசன்லேருந்து இதில் 1 வந்திருக்கு, சிம்பிளிஃபிகேஷன் தேர்ட் லெசன்லேருந்து 1, தேர்ட் லெசன்லேருந்து இன்னொன்று வந்திருக்கு, ஃபோர்த் லெசன் 1, ஃபிஃப்த் லெசன் கொலினியர் வச்சு 1, அதுக்கப்புறம் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் சேம் ஃபிஃப்த் லெசன். சிக்ஸ்த் லெசன்லேருந்து இந்த கொஷின் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. இந்த கொஷின் பேப்பர் வேணால் நான் தனியாக இன்னொரு வீடியோவில் கூட நான் வந்து காமிக்கிறேன். சரிங்களா? அதுக்கப்புறம் ஹெமிஸ்பியர் வச்சு 1, வால்யூம் மென்சுரேஷனில் 2 வந்துருச்சு, ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நான் சொன்னல ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் குறிப்பிட்ட ஒரு 10-15 கொஷின்ஸ் கூட இல்லை 2 மார்க், அதை மட்டும் பார்த்தாலே அதுலேருந்து தான் 1. அப்புறம் ப்ராபபிலிட்டியில் 1, ஹெச்சிஎஃப் ஆஃப். பார்த்தீங்களா? நான் இப்போ காமிச்சதுலேயே உங்களால் எத்தனை கொஷின் அட்டன் பண்ண முடியும்னு பாருங்கள். ப்ராபபிலிட்டிலேருந்து 1 அட்டன் பண்ணலாம், ஹெச்சிஎஃப் அட்டன் பண்ணிடலாம், ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் 1 சொல்லிட்டேன், அப்போ 1 2 3. சரிங்களா? 6th சாப்டர் விட்டுருங்க, 4 5 6 7 7 8 9. நீங்கள் இந்த ரெண்டுமே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தான், புரியுதுங்களா? ஸோ கண்டிப்பாக 2 மார்க்ஸ் வந்து ஈஸியாக 10 அட்டன் பண்ணிடலாம். அடுத்தது 5 மார்க்கு. 5 மார்க்கில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 5 மார்க் எழுதணும். 10 5 மார்க்குனா 50 மார்க்கு, கரெக்டா? ஸோ 10 5 மார்க்குனா யூ வில் கெட் 50. கிராஃபும் ஒரு நிமிஷம், இப்போ கிராஃபு ஜியாமெட்ரி எடுத்துக்கிட்டோன்னா 8 மார்க்ஸில் 16 மார்க்கு. ஸோ 30 20 50. இப்போ 5 மார்க் நான் காமிக்கிறேன் பாருங்கள், நம்ம சொன்னபடி இருக்கான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லெசன்லேருந்து 1, கரெக்டா? ஃபர்ஸ்ட் லெசன்லேருந்து இன்னொன்று. ஸோ 2 கொஷின் வந்து ஃபர்ஸ்ட் லெசன்லேருந்து வருதா? செகண்ட் லெசன் இந்த இதெல்லாம் சொல்லியிருக்கேன், ஸ்பெஷல் சீரீஸ்லாம் நான் சொல்லியிருக்கேன். செகண்ட் லெசன்லேருந்து ஒரு 5 மார்க் இங்கே கேட்டிருக்காங்க. தேர்ட் லெசன்லேருந்து பாருங்கள், ஸ்கொயர் ரூட் 1 வந்துருச்சு, மேட்ரிக்ஸ். ஸோ தேர்ட் லெசன்லேருந்து 2 வந்துருச்சு, தேல்ஸ் தியரம். ஸோ ஃபோர்த் லெசன், அப்போ 1 2 3 4 5 6 கொஷின் ஃபோர்த் லெசன் வரைக்கும் பார்த்தாலே 6 கொஷின் ஃபோர்த் லெசன் வரைக்கும் பார்த்தா. 5வது லெசன்லேருந்து 1, ஸோ 7வது கொஷின். ஈக்குவேஷன் ஆஃப் பர்பெண்டிகுலர் 8 கொஷின்ஸு. அதுக்கப்புறம் 2 ஷிப் சைலிங் அதுவும் சொல்லியிருக்கேன், இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்கேன். அப்புறம் மென்சுரேஷன் இஃப் த ரேடியஸ் இஃப் த சர்க்குலர் எண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரஸ்டம் பார்க்க சொல்லியிருக்கேன். ஸோ அதுலேருந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். அடுத்து ரைட் சர்க்குலர் சிலிண்டர். நெக்ஸ்ட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேருந்து 1, ப்ராபபிலிட்டிலேருந்து 1, அண்ட் லாஸ்ட்டாக செகண்ட் லெசன்லேருந்து ஒரு 2 மார்க் வந்திருக்கு பாருங்கள். செகண்ட் லெசன்லேருந்து ஒரு 2 மார்க். ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் லெசன்லேருந்து 2 2 மார்க், செகண்ட் லெசன்லேருந்து 2 2 மார்க். ப்ராபபிலிட்டியில் 1 7. அண்ட் 5th சாப்டர் பார்த்தீங்கன்னா அதில் 2 8 9. சரிங்களா? கம்பல்சரி ஆல்ரெடி பார்த்துடும். 8 9 10 வந்து நீங்கள் தேல்ஸ் தியரம் எடுத்துக்கலாம். கரெக்டாக உங்களால் வந்து 10 5 மார்க்ஸ் அட்டென்ட் பண்ண முடியும். 6th சாப்டர் 7th சாப்டர் நீங்கள் அட்டென்ட் பண்ணாமலே. கிளியரா? அடுத்தது பாருங்கள் 2 8 மார்க்ஸ் 16. இதில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். இது ரெண்டுமே ஆர் சாய்ஸ் வச்சு தான். ஸோ உங்களால் ஒரு கொஷின் அட்டன் பண்ண முடியும். அண்ட் இதுலேயுமே கிராஃப்லேயுமே உங்களால் ஒரு கொஷின் அட்டன் பண்ண முடியும். இப்போ அடுத்து பாஸ் பர்சன்டேஜ் பண்ணணும். இது யாருக்குன்னா இன்னுமே 10+ மார்க் தான் எடுக்கிறாங்கன்றவங்களுக்கு ஒரு சில பிள்ளைங்க இருக்காங்க, நிஜமாவே கஷ்டமாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு சாப்டர், தேர்ட் சாப்டரில் மேட்ரிக்ஸு, ப்ராபபிலிட்டி 8th சாப்டர், இந்த 3 சாப்டர் தரவு பண்ண வைங்க. கிராஃப் ஜியாமெட்ரி அட்லீஸ்ட் வரையவாது வைங்க, எழுத தெரியலனாலும் 1 வேர்ட்ஸ் புக் பின்னாடி இருக்கிறது பார்க்க வச்சுடுங்க. கண்டிப்பாக 35+ மார்க் எடுத்துடலாம். இந்த 3 லெசன் தரவு பண்ணும், பாஸ் மட்டும் பண்ணணும் அப்படின்னா. சென்டம் எடுக்கிறதுக்கான டிப்ஸ் நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க இல்லையா? ஸோ அதோட ப்ராக்ரஸ் செக், திங்கிங் கார்னர், யூனிட் எக்ஸசைஸ், ஆல் புக் பேக் எக்ஸசைசஸ் ப்ளஸ் யுவர் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ். இது எல்லாம் பார்த்துட்டேன், எல்லாமே எனக்கு தெரியும். இப்போ நான் காமிச்ச கொஷின் பேப்பரை உங்களால் கம்ப்ளீட்டாக அட்டென்ட் பண்ண முடியும் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் அப்படின்னா நீங்கள் வந்து சென்டம் எடுக்கலாம், தைரியமாக நான் சொல்வேன். சரிங்களா? இவ்வளோ விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சென்டம் பண்ணலாம். ப்ளஸ் செக் யுவர் பேப்பர் பிஃபோர் சப்மிட்டிங். நீங்கள் உங்கள் பேப்பரை டீச்சர்கிட்ட கொடுக்க முன்னாடி நீங்கள் அதை செக் பண்ணியிருக்கணும். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணலைன்னா கஷ்டம். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களால் மேக்ஸ் எக்ஸாமில் நல்ல மார்க் எடுக்க முடியும். ஆல் த வெரி பெஸ்ட். நல்லபடியாக அட்டென்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செஷனில் கேளுங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிவிடுங்க. பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.